கடற்கரும்புலி மேஜர் பரதன். எழில் சிறக்கும் அம்பாறை திருக்கோயில் இதுதான் பரதனின் சொந்த இடம். தமது சொந்த மண்ணில் ஆக்கிரமிப்பு படைகள் குந்தியிருக்க நாம் மட்டும் ஏதிலிகளாய் திரிவதா என்கிற கோப உணர்வு அவன் நெஞ்சில் எழுந்தபோதுதான் தன்னை போராளியாக மாற்றிக்கொண்டான். 1990ஆம் ஆண்டு மணலாறு 11 பயிற்சி பாசறை இவனை போராளியாய் புடமிட்டது. தொடக்கத்தில் கண்ணிவடி வேவு என போரியல் அழகிற்கு உந்து சக்தியான அணிகளில் தான் இவனது கடமை தொடங்கியது. பின்னர் தாக்குதல் அணியுடன் இணைந்து ஆகாய கடல்வழி சமரில் கலந்து கொண்ட இவன் கஜபாகு நடவடிக்கை, மணலாறில் பல காவலர்கள் தகர்ப்பு என எல்லாவற்றிலும் முன்னின்று செயற்படுகின்றான். இதன் பின்னர் சிறிது காலம் அரசியல் பணியிலும் ஈடுபட்டிருந்தான். இதன் போது விசேட வேவுக்கான பயிற்சி தொடங்கிய போது பரதன் இணைக்கப்படுகின்றான். பயிற்சியின் பின் தாக்குதல் பயிற்சிகளில் போராளிகளை வளர்த்தெடுக்கும் மாதிரி சண்டை பயிற்சி திட்டமிடலில் நீண்ட காலம் கடமை செய்தான். இதன் பின்புதான் கரும்புலியாக சென்று தேச விடியலை விரைவுபடுத்த வேண்டும் என்ற அவனது பெருவிருப்புக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்காக கடற்கரும்புலி அணியில் தன்னை இணைத்துக் கொள்கின்றான். கடற்கரும்புலியாக இணைத்துக் கொண்டு விடுதலைக்கு பலம் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்தவன் 12/3/2000ஆம் ஆண்டு தனது கொள்கை பயணத்தில் வீரச்சாவை தழுவிக்கொள்கின்றான்.